ப்ளவுஸில் இனிமேல் ஈஸியாக வந்து நம்ம பைப்பிங் வைக்கலாம். பைப்பிங் த்ரெட் இல்லாமலே எப்படி வந்து நம்ம கிளாத்தை வச்சு பைப்பிங் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து வெளிப்பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த கிராஸ் பீஸோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா 1 இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் தள்ளி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே வந்து ஈவனாக கட் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெட்டையாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஈவனாக பட்டி பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஹூக் பட்டி அதுக்கு மேலே ஈவனாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ தையலுக்காக விட்ட 1/4 இன்ச்சில் தான் நம்ம பிடிச்சிட்டு வரணும். இப்போ இந்த மாதிரி 2-3 பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம தையலுக்காக விட்டதில் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கிராஸ் பீஸையும் இழுக்கக்கூடாது, கீழே இருக்கிற பாடி பார்ட்டையும் இழுக்கக்கூடாது. நம்ம வந்து அது எந்த இடத்துல வந்து இழுவை கொடுக்குதோ அதை நம்ம அட்ஜஸ்ட் தான் பண்ணணும், கிளாத்தை இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக வந்து நம்ம கிராஸ் பீஸோட ஃபோல்டிங் வந்து முதல்ல கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டியாக அந்த கர்வ் பகுதியிலலாம் அர்க்காத் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்டு வரையும் நல்லா அர்க்காத் பண்ணிவிட்டு இப்போ கிளாத்தை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழ் பக்கமாக ஃபோல்டிங் பண்ணும்போது உங்களுக்கு பைப்பிங் வந்து கொஞ்சம் கனமாக வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து மடக்கி விடுங்க. இல்லை உங்களுக்கு நல்லா ஒல்லியான பைப்பிங் வேணும் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக மடக்கி விட்டுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் நமக்கு எவ்வளோ அளவுக்கு பைப்பிங் வேணும் அப்படின்னு. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது 2-3 பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம தையல் போடும்போதும் கரெக்டாக அந்த பைப்பிங் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஒரு பாயிண்ட் தள்ளி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு வரலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம எப்படி வந்து மெதுவாக நீங்கள் ஃபோல்டிங் பண்ணுங்கள். நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பைப்பிங் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தில் வந்து தையல் விழுகுதான்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணி போடுங்க. சில டைமு நமக்கு அந்த கிளாத்தில் விழுகாது, தையல் வந்து தனியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பைப்பிங் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நீட் ஃபினிஷிங்கில் இருக்குது. அந்த பைப்பிங்கோட அளவு ஈவனாக இருக்குது. பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து பைப்பிங் கொடுத்துட்டு அப்புறம் பேக் பார்ட்டில் பைப்பிங் கொடுங்க. அது நமக்கு ரொம்பவே நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது உள்ளே திருப்பி பார்க்கும்போது ரொம்பவே நீட் ஃபினிஷிங் இருக்குது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.